அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க பாக்குற வீடியோ என்ன அப்படின்னா, மே 5 அன்னைக்கு யோகி வந்து சிலம்பம் டோர்னமெண்ட் வந்து கிளம்புறான். அதோட மட்டும் இல்லாம அன்னைக்கு எங்க மாமனாருக்கு வந்து பிறந்த நாள். அதனால வந்து நைட்டு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மாமனாருக்கு வந்து அழகா ஒரு கேக் வந்து சின்னதா வந்து கட் பண்ணி, அதுக்கப்புறமா நாங்க வந்து அங்கேயே வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு, அப்புறமா நான் எங்க நாத்தனார் ஃபேமிலி எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். நாங்க எங்க ஃபேமிலி 3 பேர், அப்புறம் எங்க அம்மா வந்திருந்தாங்க. மாமனார் மாமியார் ஏன் வரலன்னு கண்டிப்பா வந்து கேட்பீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கே இந்த இன்ஸ்டியூட் வந்து லீவ் விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா வீக் டேஸ்ல நாங்கள் எப்பவுமே லீவே விட மாட்டோம். சம்மர் வெக்கேஷன் இந்த மாதிரி சமயத்தில் கூட நாங்கள் போனோம் அப்படின்னா சனி ஞாயிறு தான் வந்து போவோம். ஆனால் இந்த முறை வந்து யோகிக்கு வந்து டோர்னமெண்ட் வந்து இந்த வீக் டேஸில் தான் வச்சுருந்தாங்க, மே 6 அன்னைக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போய் தான் ஆகணும். அப்படிங்கிறனால இதே வந்து நம்ம ஒரு ட்ரிப்பாகவும் பிளான் பண்ணிக்கலாம். இந்த சிலம்பம் டோர்னமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்மளும் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து லீவ் விட்டுட்டோம். ஆனால் அவங்க வந்து லீவ் விடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து கூட்டிகிட்டு போக முடியல. அதனால தான் வந்து கூட்டிகிட்டு போகல. அம்மாவை ஏன் வந்து கூட்டிகிட்டு போனேன்னா, அம்மா தனியாக விட எனக்கு மனசு இல்லை. அதனால வந்து நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கால் ரொம்ப முடியாது, தனியாகவும் இருக்குது, அவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். நாத்தனார் பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. நாங்கள் 6 பேர் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து சதாம் தம்பி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டிரைவ் பண்ண வந்தாங்க. அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால வந்து அவங்கள்ட்ட தான் முதல்ல கார் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருவாங்க. ஸோ அவங்கள வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் வந்து ஓட்டினதில்லை, எங்கள் வீட்டுக்கார் வந்து ஓட்டினது இல்லைங்கனால அவரை வந்து கூப்பிட்டுருந்தோம். அவரும் வந்திருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப்பாக வந்து இந்த ஊட்டிக்கு வந்து போயாச்சு. நல்லபடியாக வந்து கேக்கும் கட் பண்ணியாச்சு. என் மாமனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 வயசு ஆச்சு. அவருக்கு வந்து நாங்கள் வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் போன வீடியோவில், அதையும் வந்து போட்டிருந்தாரு. அவருக்கும் வரணும்னு ஆசை தான். என் மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அவருக்கும் வந்து ரொம்ப ஆசை நம்ம வந்து போகணும் அப்படின்னு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் விட்டுட்டு வந்தாலும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைங்கள்ட்ட இருந்து. இவரும் ஃபோன் தான் பேசுவார். அது இல்லாமல் கால் ரொம்ப முடியல, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. அப்படிங்கிறனால அவரை வந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வந்து சங்கடமாக தான் இருந்தது. அத்தை வந்து நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அதனால தான் வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பினோம். எப்போவுமே வந்து எங்கே கிளம்புனாலுமே எல்லசாமிகிட்ட வந்து ஒரு உத்தரவு வந்து வாங்கிட்டு நல்லபடியாக வந்து கிளம்புவோம். அதே மாதிரி நல்லபடியாக உத்தரவு வந்து கொடுத்தாங்க. பள்ளி வந்து நல்லா சத்தம் போட்டாங்க. வனத்தாயி அம்மனுக்கு ஒரு சூடம் ஏற்றிட்டு காரில் வந்து எலும்புச்சம்பழம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்புனோம். அப்புறம் கிளம்பி சதாம் தம்பி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவரை கூட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போன வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவனை வந்து சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு வந்து மாஸ்டரோட வந்து வேனில் வந்து அனுப்பிச்சிருங்க பிள்ளைங்களோட, நம்ம வந்து வீக் டேஸில் போக வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பையனை வந்து தனியாக அனுப்புறதுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து மனசே இல்லை. என்னதான் இருந்தாலும் அவன் ஏதாவது சேட்டை பண்ணுவான், எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால மாஸ்டர் கூட வேணான்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்மளே கூப்பிட்டு போகலாம். ஏன்னா மாஸ்டர் கூட 28 பேர் வராங்க பிள்ளைங்க. ஸோ 28 பேர் பிள்ளைங்க வரல, பேரண்ட்ஸோட சேர்த்து 28 பேர் வராங்க. அதனால வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கணும், இவன் வேற ரொம்ப வாழைத்தனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு ஒரு பயம். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி போனாதான் உண்டு ட்ரிப்பு பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கை வச்சா நம்ம போயிட்டு வந்துருவோம், அப்புறம் சம்மர் வெக்கேஷனே முடிஞ்சு போயிடும், எங்கேயுமே போகலங்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில மேட்டுப்பாளையத்தில் பிளாக் தண்டர் வந்து இருந்தது. அங்கே வந்து உள்ளே நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த பார்த்தீங்கன்னா விடிய காலையில் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணி 11:45 போல் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும். அங்க வந்து காலையில ஒரு 5:30 6 மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆயிட்டோம். ஊட்டிக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஏற்கனவே வந்து ரூம்லாம் வந்து சொல்லி வச்சிருந்தோம். ரூமோட அந்த அட்மாஸ்பியர், அதோட ப்ரைஸ், எங்க தங்கியிருந்தோம், இது எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வந்து நம்ம எப்போவுமே வந்து வெளியில போனோம் அப்படின்னாலே எனக்கு வந்து பிடிக்காத விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி எங்கேயுமே வராது. நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி ஃபுட்டு தண்ணி எதுவுமே எங்க மற்ற இடத்துல கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க ஊர் வந்து ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. எனக்குமே அப்படிதான். அதனால கிளம்பவே எனக்கு பிடிக்காது. ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப விரும்புவாங்க. நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நான் ஆப்போசிட்டு. அதனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களுக்காகவே வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் யோகிக்காக கூட போகலை, இவங்களுக்காக தான் போனேன் மெயினாக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தோம், ரூம் எடுத்திருந்தோம், காட்டேஜ் மாதிரி. மேலே வந்து எங்களுக்கு ரூமு, ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து மேலே வந்து அந்த கெஸ்ட் வந்து இருக்காங்க, இன்னும் கிளம்பல, 11 மணிக்கு தான் வந்து செக் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா 9 மணிக்கு டோர்னமெண்ட்ல அங்கே இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கீழே வந்து ரூம் ஒரு பாத்ரூம் இருந்தது, அதுலேயே வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணி குளிச்சுட்டு கிளம்பிட்டு சாப்பிட போற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சவுத் இந்தியன் லெவல்ல வந்து நடக்குது ஓப்பன் சிலம்பம் காம்படிஷன்ஷிப் 2026 அந்த சிலம்பம் போட்டி. நான் கூட சரி சாதாரணமாக தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்திருந்தாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க, திருச்சியில இருந்து இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக திருவிழா மாதிரி இருந்தது, கல்யாண மண்டபமே ஃபுல்லாக இருந்தது. எங்கே நடந்தது அப்படின்னா ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு. அந்த மகேந்திரா ஷோரூம் பேக் சைடில் வந்து இருக்கும், அந்த மண்டபத்தில் தான் வந்து இருந்துச்சு. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, காலையில் வந்து டிஃபன் வந்து நம்மளே சாப்பிட்டு வந்துடணும். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து காலையில் இருந்தோம். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து நாங்கள் 9 மணிக்கெலாம் போயிட்டோம். அவங்கவுங்க மாஸ்டர் வந்து அவங்க போய் அந்த ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஐடி கார்டு தருவாங்க, அப்புறம் தான் உள்ளே போகணும். ஏஜ் வைஸாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து விடுவாங்க, மேலே வந்து பெரிய பிள்ளைங்களுக்கும் கீழே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த ஏஜ் வைஸாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வரதுக்கு கொஞ்சம், ஏன்னா அவங்கள 28 பேர் வந்து அவங்க கூப்பிட்டு வந்திருக்காரு பேரண்ட்ஸோட சேர்த்து, எல்லாரும் வந்து கிளம்பி ஒன்றா கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா 11 மணிக்கு தான் வந்தாங்க. நாங்கள் போய் 9 மணிக்கே உட்காந்துட்டோம், 9:30க்கெலாம் 1.5 மணி நேரம் சும்மாவே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள அனுப்புனா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து வரவங்கலாம் அனுப்பிச்சிருவாங்க இல்லையா, அது மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை ஏஜ் வைஸாக அனுப்புங்க, கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கன்னு சொல்லும் போது யோகி வந்து அங்கே லாக் ஆகிட்டான். ரொம்ப நேரம் உட்காந்துக்க மாதிரி இருந்தது எங்களுக்கு, எனக்கே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், அவன் வேற கண்ணு வேற வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தான் அந்த பணியில் வந்தது. எனக்கு வேற ஒரே பயம், எப்படா இவன் வந்து சிலம்பம் சுத்த போறான், பசி மயக்கத்தில் வேற பிள்ளைங்களாம் இருக்கே, எப்படி இதுங்க சுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமா இருந்தது. அப்புறம் அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஆர்கியூலாம் பண்ணாங்க, அங்கே போய் கொஞ்சம் என்னங்க இப்படி வந்து நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம், இவ்வளோ எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களாம் அப்படியே விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆர்டர் வைஸாக வச்சா நீங்கள் அப்பவே வச்சுக்கன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய பேசினாங்க. அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வைஸா வந்து அனுப்புனாங்க. அப்பயுமே இவன் லேட்டா தான் போனான், எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, இவனை பார்க்கவே பாவமா இருந்தது. ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சிரிச்சுக்கிட்டு, எனக்கும் வந்து படப்படன்னு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லபடியா வந்து ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச உடனே தான் மூஞ்சில வந்து சிரிப்பே வந்தது, ஏன்னா அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம், நமக்கு கிஃப்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற சந்தோஷத்துல சாப்பிட்டான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல வந்து பிரியாணி வந்து கொடுத்தாங்க அந்த ஹோட்டல்ல. எனக்கு வந்து நான் பிரியாணினோடனே இல்லை மசாலா செஞ்சு சாப்பிட்ட மாதிரி தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இங்க கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும், உள்ள வந்து பீஸ் வச்சிருப்பாங்க, மசாலா வந்து அதுல வந்து அடியில வந்து இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் நாத்தனாருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு வந்து பிடிக்கும், ஆனா வந்து எனக்கு அந்த அந்த சமயத்துல சாப்பிட்ற அந்த இதே இல்லை. காளான் பிரியாணி கூட எங்க அம்மா சாப்பிட்டாங்க, அதுலயும் அப்படிதான் இருந்துச்சு, உள்ள மசாலா வச்சிருப்பாங்க, மேல வந்து ரைஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான், அந்த கேரளா பார்டர் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா அது மாதிரி அந்த ஸ்டைல்ல வந்து ஃபுட் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மந்தி பிரியாணி சொல்லியிருந்தோம், இவங்க வந்து நார்மல் சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தாங்க, நாத்தனார் பொண்ணலாம். நானும் இவரும் ஒரு மந்தி பிரியாணி சொன்னோம், அதுவும் எங்களால் சாப்பிட முடியல. ஆனால் அந்த லெக் பீஸ் வந்து ஜூஸியா நல்லா வந்து ஸ்பைசியா இருந்தது, நல்லா இருந்தது. அதே மாதிரி சதாம் தம்பியும் வந்து அவங்க வந்து குவார்டர் மந்தி வந்து சொல்லியிருந்தாங்க, சிக்கன் கபாப் சொல்லி அங்கே அன்னைக்கு மதியம் வந்து யோகி வந்து ஜெயிச்சதுக்கான ட்ரீட்டை வந்து கொண்டாடியாச்சு. ஸோ நல்லபடியாக வந்து கப்பு வந்து ஜெயிச்சிட்டான். யோகி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கினனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இவ்வளோ நேரம் புள்ள வந்து வெயிட் பண்ணி இவ்வளோ பசி மயக்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஏன்னா சில பேர் லேட்டாக வந்தாங்க, உள்ளே போயிட்டு உடனே வந்து கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவங்க ஏஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால. ஆனால் இந்த மாதிரி ஏஜ் வைஸில் கொஞ்சம் நிறைய பிள்ளைங்க இருக்கனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது. இவன் தேர்ட் ப்ரைஸாக வரமாட்டானா அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு நான் யோசிச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் நின்னாலுமே சுத்தம் போது நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றி 1 நிமிஷத்தில் அந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டான். குச்சை வந்து கீழே போடவே இல்லை. ஸோ நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கு, அதை அப்படி நடந்துக்கிட்டா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம். அதே மாதிரி சிலம்பம் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லாக வந்து இத்தனை பிள்ளைங்க, அதுவும் பெண் பிள்ளைகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லபடியான ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் இந்த வீடியோ பதிவு மூலமா. உங்க பிள்ளைங்க யாராவது சிலம்பம் கத்துக்கிறாங்களா, இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து சொல்லுங்க. அதே மாதிரி புகுந்த வீட்டுல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து என் மாமனார் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து முதல் லவ் மேரேஜுக்கு போது ஆரம்பத்துல பேசாம இருந்தாலும் பேசினதுக்கு அப்புறம் என்னை வந்து எந்த இடத்தையும் விட்டு கொடுக்காம என்னை வந்து பெருமைப்படுத்தி தான் பேசுவாரு, ரொம்ப சந்தோஷப்படுவார் என்னை பார்த்தாலே. ஸோ அதனால என் மாமனார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்க மாமனார் மாமியார் யாரை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மாமியாரையும் பிடிக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் மாமியார் கிண்டல் பண்ணுவாங்க, நீ எப்பவும் உங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பதிவுல தாத்தாவுக்கும் பேரனுக்குமே வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. உங்க புகுந்த வீட்டுல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நாங்க ஊட்டியில எந்த இடம்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து அடுத்த vlogல வந்து சொல்றேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ரூமோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, அது ரூமோட ரெண்ட் எவ்வளவு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோல சொல்றேன். மேபி நீங்க எதுவும் ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கூடவே ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.